இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல டெலிட் பண்ண ஃபைல்ஸ் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வழியில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிவைஸ் டெலிட் பண்ண ஃபைல் எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பேக்கப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம யோசிக்க தேவையில்லை. இதனாலதான் சொல்றோம் பேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேக்கப் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கு. நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்ல ஃபைல் சேவ் பண்ணி வைக்கலாம், ஹார்ட் டிஸ்க் இருக்கு, பென் டிரைவ் இருக்கு, கிளவுட் இருக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன் வந்து நம்ம பேக்கப் பண்றதுக்கு இருக்கு. பட் மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்றதே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பேக்கப் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஜியோ சிம் வச்சிருந்தீங்க அப்படின்னா 100 GB கிளவுட் டேட்டா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்க ஜியோ சிம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜியோ கிளவுட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. 100 GB வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதில் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கூகுள் டிரைவ்ல 15 GB ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீடியா ஃபைல் வந்து இருக்கு. ஸோ மீடியா ஃபைல நீங்க ரெஃபரலா பண்ணீங்க அப்படின்னா 25 GB வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் நமக்கு வந்து பாத்தீங்க இருக்கு. இல்ல அந்த அளவுக்கு வந்து பெரிய ஃபைல்ஸ் இல்ல, கொஞ்சம் கம்மியான ஃபைல்ஸ் தான் இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா டைப் சி பென் டிரைவ் நிறைய இருக்கு. நம்ம டைப் சி பென் டிரைவ் வந்து நம்ம டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டைப் சி பென் டிரைவ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்ப வேணா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வரைக்கும் நீங்க பேக்கப் பண்ணலனா இப்பயாவது வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா போன் வந்து எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம். சம் டைம் மிஸ் ஆகலாம். இல்ல வந்து நைட் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆன் ஆகாது. அப்ப நீங்க டிவைஸ் சர்வீஸ் சென்டர்ல கொடுக்கும்போது ஃபார்மட் பண்ணணும், மதர் போர்டு இஷ்யூ சொல்லும்போது நம்ம மொத்த டேட்டாவும் போயிடும். சொன்னா முடிஞ்ச அளவுக்கு பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோ டிராகிட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றதுக்கான அபிஷியல் லிங்க். சோ இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட் குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஃப்ரீ டவுன்லோட்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃப்ரீ டவுன்லோட் பட்டன் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதுல நம்ம நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து பார்த்தா டேட்டா ரெக்கவரி, அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ரெக்கவரி, குயிக் ரெக்கவரி ஃப்ரம் டிவைஸ், டீப் ரெக்கவரி ஃப்ரம் டிவைஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபைல் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுல உள்ள வந்து பாருங்க நிறைய மல்டிபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. போட்டோஸ் ரெக்கவர் பண்ணுமா, வீடியோவா, ஆடியோவா, மெசேஜா, டாக்குமெண்ட், கான்டாக்ட், இந்த மாதிரி நம்ம வேரியஸ் ஃபைல் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைல் ஃபார்மேட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ரெக்கவர் பண்றதுக்கு ஜஸ்ட் வீடியோ பட்டன் கிளிக் பண்ணி கீழே ஸ்டார்ட்னு வந்து கொடுங்க. இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போன்ல வந்து ஒரு சில பர்மிஷன்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ இதுல வந்து உங்க டிவைஸ் எதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஹானர் 200. ஸோ அதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் எப்படி எனேபிள் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி டீபக்கிங் எப்படி ஆன் பண்ணணும்னா உங்க டிவைஸ் செட்டிங்ஸ் வந்து போய்க்குங்க. செட்டிங்ஸ்ல அபவுட் இருக்கும், அதுல நமக்கு வந்து பில் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பில் நம்பர் நீங்க டேப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்ல போய் டெவலப்பர் ஆப்ஷன் போட்டு சர்ச் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா யூஎஸ்பி டீபக்கிங் இருக்கும். இதை வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு பர்மிஷன் வந்து கேட்கும். ஜஸ்ட் அந்த பர்மிஷன் டிக் கொடுத்து அக்செப்ட் வந்து கொடுத்துருங்க. இங்க நீங்க ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஆனர் டிவைஸ் வந்து பார்த்தா கனெக்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம போன்ல வந்து பாத்தீங்கன்னா டிராகிட் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் அதே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து பாருங்க என்னென்ன ஃபைல் நம்ம டெலிட் பண்ணுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டுது. நம்ம டெலிட் பண்ண வீடியோ தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ஒரு சின்ன ப்ரிவியூ வந்து காட்டும். அந்த ப்ரிவியூ பார்த்து நமக்கு அந்த வீடியோ வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து ரெக்கவர் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து டு டிவைஸ் டு பிசின்னு இருக்கு. ஸோ நம்ம எங்க வேணா ரெக்கவர் பண்ணிக்கலாம். நான் டிவைஸ் வந்து ரெக்கவர் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன ஃபைல் ஃபார்மேட்ல வேணுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லொகேஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டேன். சோ இப்போ நமக்கு 1 செகண்ட்லயே வந்து ஃபைல் ரெக்கவர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஃபைல் ஓபன் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபோல்டர்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெக்கவர் பண்ண வீடியோ வந்து இருக்கும். இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து நம்ம ரீசெண்ட் டெலிட் பண்ணது நமக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஃபைல் ரெக்கவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வியூ ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டெலிட் பண்ண ஃபைல் வந்து இருக்கு. சிங்கிள் ஃபைல் தான் ரெக்கவர் பண்ணணும் கிடையாது. ஸோ மல்டிபிள் ஃபைல வந்து ஒரே டைம்ல வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் அதை வந்து செலக்ட் பண்ணி ரெக்கவர் கொடுக்கலாம். ஸோ போட்டோஸ் அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்க போட்டோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்க டிவைஸ் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன ஃபைல டெலிட் பண்ணீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, நம்ம ஃபோல்டர் வைஸ்ல வந்து வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 16 ஃபுல் ஃபோல்டரே வேணும். ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு 2 PC வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லொகேஷன் செலக்ட் பண்ணி நம்ம கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அங்கே ரெக்கவர் ஆயிரும். நம்ம அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தா ஃபைல்ஸை டெலிட் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து மெசேஜ் கூட ரெக்கவர் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. சப்போஸ் நமக்கு ஏதாவது முக்கியமான மெசேஜ் டெலிட் பண்ணா அது கூட நமக்கு வரக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க இந்த மெசேஜ் டிக் பண்ணிட்டு கீழே ரெக்கவர் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மெசேஜஸ் வந்து காட்டும். நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்றதுலாம் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், மோஸ்ட் ஆஃப் த ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நமக்கு பெய்டு வெர்ஷன் தான். ஸோ இது நமக்கு ஒரு பெய்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர் தான். போட்டோஸ் அண்ட் வீடியோ செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்க. நீங்க டெலிட் பண்ண ஃபைல்ஸோட ப்ரிவியூ வந்து காட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் வந்து பை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 4200 அந்த பிரைஸ்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்கும். 5 டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல அந்த டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் மட்டும் தான் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 2500 நீங்க பெய்ட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து வாங்கிக்கலாம். சாஃப்ட்வேருக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன்.
ஓகே சோ गाइस இந்த வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. இதுதான் நமக்கு மெத்தட் ஃபைல் ரெக்கவர் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ப்ரீவியூ எல்லாம் வந்துச்சு அப்படினா அதுக்கு அப்புறம் ரெக்கவர் வந்து கொடுத்து பை பண்ணிக்கங்க. ஓகே சோ गाइस சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழ இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.